ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான எல்லாருக்குமே ஃபேவரட்டான பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வெஜ் மட்டன் பிரியாணி. நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறதா இருந்தாலும் சரி, ஆஃபீஸ்க்கு போகிறதா இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. டிஃபன் பாக்ஸு காலியாக தான் வரும். இது எப்படி செய்யலான்றதை வாங்க வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுக்கலாம். கடாய் சூடு ஏறினதும் ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம இன்றைக்கி 3 டம்ளர் அளவுக்கு சொல்கிறோம். எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். இது கூடவே நீங்கள் பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. நம்மக்கிட்ட பிரிஞ்சி இலை இல்லை. அது கூடவே 3/4 ஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய சைஸ் வெங்காயம் 2 சேர்த்துக்கலாம். வெங்காயம் லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. பிரியாணி இந்த மாதிரி சாதம் செய்யறதுக்கு பெரும்பாலும் வெங்காயம் நல்லா வதக்கிக்கிட்டிங்கன்னா தான் சாதம் டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே உங்களுக்கு விருப்பப்பட்டுச்சுன்னா முந்திரி சேர்த்துக்கோங்க. நம்ம இன்றைக்கி முந்திரி சேர்க்குறோம். இதுவும் வெங்காயத்தோடு சேர்ந்து நல்லா வதங்கட்டும். இதுக்கு ஒரு பேஸ்ட் அரைச்சிக்கலாம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கிற கேப்பில் 3 டம்ளருக்கு நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவை நல்லா அலசிட்டு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நம்ம 6 எடுத்துருக்கோம். நல்லா வாசமாக இருக்கிறதுக்காக சின்ன துண்டு பட்டை 2 ஏலக்காய் இதோடையே சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கொஞ்சம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது சேர்த்துட்டு 30 செகண்ட் போல் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்ச புதினாவும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வதக்கிக்கோங்க அந்த எண்ணெயிலேயே. நம்ம பிரியாணி செய்யறதுக்கு முன்னாடியே மீல் மேக்கரை பார்த்திங்கன்னா சுடு தண்ணியை கொதிக்க வச்சு இந்த மீல் மேக்கரை போட்டுட்டு அடுப்பு அணைச்சிட்டு 5 நிமிஷம் அப்படியே வச்சுருந்துட்டு எடுத்து பச்சை தண்ணியில் அலசிட்டு நல்லா பிழிஞ்சு வச்சுருக்கோம். பாருங்கள், தண்ணி இருக்காது. இந்த அளவுக்கு நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா பிரியாணி செய்ய ஆரம்பித்தோம்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். புதினா சாறு சேர்த்து ஒரு 30 செகண்ட் போல் எண்ணெயில் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மீல் மேக்கர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கணுங்க. அதில் இருக்கிற தண்ணி பார்த்திங்கன்னா சுத்தமாக வத்திரும். அந்த எண்ணெய் ஏறும்போது சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். மீல் மேக்கர் சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்க்கறதுக்கு முன்னாடி நம்ம மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம். நம்ம பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால ஒரு 1/4 ஸ்பூன் போல் மட்டும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாவது சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த வாசமாக நல்லாயிருக்கும். இது சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. அது வேணால் காரம் கம்மியாக இருக்கும். கொஞ்சமாக கரம் மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நீங்கள் எவ்வளோ அரிசி எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த மீல் மேக்கரோடையே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். 4 மீடியம் சைஸ் தக்காளி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணுங்க. இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம மீல் மேக்கரில் உப்பு ஏறிக்கும். நம்ம தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கரெக்டாக சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா பார்க்கலாம். தக்காளி பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம தயிர் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தயிர் எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற மாதிரிக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க.
தண்ணி பாருங்கள் நம்ம அளந்து வச்சுருக்கோம். இப்போ வந்து நம்ம அதில் சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நம்ம இப்போ தான் வந்து சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். இப்போ நம்ம இதில் உப்பு காரம் எல்லாமே சரி பார்த்தாச்சு. இப்போ நம்ம மூடி போட்டு கொதிக்க விடலாம். இப்போ பாருங்கள் தண்ணி கொதிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசியை வந்து அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு 2-3 தடவை கழுவிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம செய்கிற சாதம் எல்லாமே பார்த்தோம்னா வீட்டு அரிசி சாப்பாடு தான். அதனால் நீங்கள் தாராளமாகவே செய்யலாம். 1க்கு 2 கணக்கு வச்சு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு பிரியாணியும் சரி தக்காளி சாதமும் சரி சூப்பராக வரும். இப்போ நம்ம அரிசி சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு கிளறி விட்டு வேக வைக்க வேண்டியது தான். அரிசி போட்டு இந்த அளவுக்கு தண்ணி வற்றினதுக்கு அப்புறமா அரை ஸ்பூன் போல் நெய் மேலே அப்படியே ஊற்றிக்கோங்க. அரை கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை நல்லா கழுவிட்டு சேர்த்துட்டு ஒரு கிண்டிட்டு மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் சிம்மில் வச்சு வேக வச்சுருங்க. அடுப்பை அணைச்சிட்டு 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்மளுக்கு மீல் மேக்கர் பிரியாணி ரெடி ஆகிடும். இடையில வந்து கிளறி விட்டுக்கோங்க. இதே மெத்தட்லேயே குயிக்காக நீங்கள் குக்கரில் செஞ்சுக்கோங்க. நம்ம குக்கரில் சாப்பிடாதனால தான் நம்ம பாத்திரத்துலேயே செய்கிறோம். நீங்கள் குக்கரில் செஞ்சிங்கன்னா இதே மெத்தட்லேயே செய்யுங்க. உங்களுக்கு 15 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். 20 நிமிஷத்துக்கு அப்புறமா சாப்பாடு ரெடியான பிறகு நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள் 20 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ண உடனே நல்லா கமன்னு வாசம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நான் சொன்ன மெத்தட்லேயே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கும் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம ஏற்கனவே 2 லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியும் போட்டிருக்கோம். அதையும் வந்து இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறமா பாருங்கள். தேங்க்யூ.